நல்வரவு நண்பர்களே, நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம இது சம்பந்தமாக பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல கேரளாவில் வரதட்சணை கொடுமையால விஸ்மயா என்கிற ஒரு இளம் பெண்ணு மிக கொடூரமாக தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் கேரளா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து திருப்பதியில புவனேஸ்வரி என்கிற ஒரு இளம் பெண்ணு அவருடைய சொந்த கணவராலேயே கொல்லப்பட்டிருக்காங்க, அதுவும் மிக கொடூரமாக. ஸோ அதுவும் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி சுருக்கமாக இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பதியை சேர்ந்த புவனேஸ்வரி என்கிற இந்த இளம் பெண்ணு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நல்லபடியா லைஃபை ரன் பண்ணியிருக்காங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல சுமூகமா போயிருக்கு. அதை தொடர்ந்து சில காலங்கள் கழித்து மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு. இதற்குரிய மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த புவனேஸ்வருடைய கணவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சில வேலைகளில் தவறான வேலைகளில் ஈடுபட்டு தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய ஸோ அது மிகப்பெரிய சண்டை சச்சரவாக மாறுது. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மிக கோபப்பட்டு மிக கொடூரமாக புவனேஸ்வரியை கொலை பண்றாரு. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு சூட்கேஸ்ல புவனேஸ்வரியுடைய உடலை வச்சு திருப்பதியில் இருக்கக்கூடிய ரயோ ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அந்த உடலை எரிக்கிறாரு வித்து சூட்கேஸோட. ஸோ அது மிகப்பெரிய அளவில் திருப்பதியில் சர்ச்சையை கிளப்புது. எப்படி இதை காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி மீடியாக்கள் இது வெளியே வருது இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் புவனேஸ்வருடைய பெரியம்மா மகள் கிட்ட இருந்து கால் வருது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு. அந்த காலை அட்டன் பண்ணி அவர் பேசுறாரு. பேசும்பொழுது அவங்க என்னாச்சு புவனேஸ்வரிக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, புவனேஸ்வரி கொரோனாவால இறந்துட்டாங்க, அதனால அவங்க உடலை தராம அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க உடலை எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லும் பொழுது, அந்த புவனேஸ்வரியுடைய பெரியம்மா மகளுக்கு ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாம அந்த புவனேஸ்வரியுடைய பெரியம்மா மகள் எஸ்ஐ ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இவர் சொல்றது நம்பும்படியாக இல்லை, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வைக்கும் போது, போலீஸ் தரப்புல இருந்து இன்னொரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ரயோ ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல பல பணங்களை எரிச்சிருக்காங்க. அது எரிச்ச பட்சத்தில் ஒரு சூட்கேஸ் மாட்டிருக்கு. எரிஞ்ச நிலையில இருக்குது அந்த சூட்கேஸ். அது மட்டும் இல்லாம அந்த சூட்கேஸ்ல ஒரு சில எலும்புகளும் இருக்குது. அந்த எலும்புகளை நம்ம ஆய்வு பண்ணும்போது 25-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளம்பெண்ணுடைய அந்த எலும்பு தான் அப்படின்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த புவனேஸ்வரியுடைய பெரியம்மா மகளுக்கு எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெரியம்மா மகளுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ஷாக்கிங்கா கொடுக்குது அந்த நியூஸ். ஸோ இதை வைத்து மிகப்பெரிய அளவு அவங்க கோவப்படுறாங்க. இதை ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், அந்த ஸ்ரீகாந்தை விசாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற முறையில முழுமையா இறங்குறாங்க. அதே போல அதுக்கு அடுத்தபடி காவல்துறையும் அதை மிக தீவிரமாக விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்றாங்க. இது மீடியாக்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரலா வெளியே வருது. இது ஆந்திராவையே இந்த சம்பவம் மாட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் மிக வைரலாக பரவி வருது அப்படிங்கிறதையும் நம்ம அறியலாம். ஸோ இந்த ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. என்னதான் பிளான் பண்ணாலும் அவர் போலீஸ்ட மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஏதாவது ஒரு தடயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஒருவேளை இந்த பணத்தை எரிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கேட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஒய்ஃப் புவனேஸ்வரியுடைய அந்த பணத்தை எரிச்சதுக்கு அப்புறம் புவனேஸ்வரியுடைய வீட்டுல யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கொரோனாவில் இறந்துட்டாங்க, அதனால அவங்க உடலை தராம அந்த ஹாஸ்பிட்டலே எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது கதை விடலாம் அப்படின்னு அவர் எண்ணி வச்சிருந்தாரு. பட் அது பலிக்காம அது புவனேஸ்வரியுடைய அந்த பெரியம்மா மகள் மூலமாக வெளியே வந்துருச்சு அந்த சம்பவம். இப்படிதான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஸ்மயா சம்பவம் அவங்களுடைய கசின் மூலமாக வெளியே வந்தது. ஸோ இதே போன்ற இந்த சம்பவம் புவனேஸ்வரியுடைய பெரியம்மா மகள் மூலமாக வெளியே வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த பெண்களுக்கு எதிரான டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்தியா முழுவதும் அதிகரிச்சு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் அதே போன்ற சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் இன்னும் உஷாராக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த விஸ்மயா சம்பவம் நடக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 1081 அப்படிங்கிற நம்பர் டவுரி கொடுமைகளுக்கு எதிராக அந்த நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பெண்கள்லாம் புகார் அளிக்கலாம். டவுரி கொடுமையில் ஏதாவது வரதட்சணை கொடுமை மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதே போன்று இப்போ 181 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது என்னன்னா, இந்த நம்பர் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குறிப்பா இதை கால் பண்ணி புகார் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மன உளைச்சல்ல இருப்பாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கூட கொடுக்குறாங்க இந்த நம்பர் மூலமா. ஸோ இது இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பெண்கள் வெளிப்படையா புகார் அளிக்கலாம், வெளிப்படையா அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம், கவுன்சிலிங் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சம்பவம் இதே போல நிறைய சம்பவம் இருக்குது. அதுல ஒரு சம்பவம் தான் இப்ப நான் சொன்ன இந்த புவனேஸ்வரியுடைய சம்பவமும், சென்ற முறை நான் சொன்ன விஸ்மயாவுடைய சம்பவம். இதே போல நிறைய சம்பவங்களுக்கு தோண்டி எடுத்து சொன்னோம்னா ஒரு நாளைக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 150 சம்பவங்கள் இதே மாதிரி சொல்லணும்.
பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு எதிரான ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வைக்கணும். ஆல்ரெடி இந்தியாவை பச்சை குத்திட்டாங்க பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கொண்டும் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருந்தா இது இன்னும் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். இறுதி வரை நம்ம பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில தான் நம்மளும் இருப்போம், வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்போம். ஸோ இதை அரசு மிக துல்லியமாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆதரவான பல சட்டங்கள் இருக்குது. ஸோ அதன் மூலமாக பெண்கள் தைரியமாக புகார் அளிக்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சில முக்கியமான விஷயங்களை அவங்களுடைய பேரண்ட்ஸோட பகிர்ந்துக்கணும். அப்படி பகிராத பட்சத்தில் இந்த மாதிரி சம்பவங்களை வெளியே சொல்ல தவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த புவனேஸ்வரி என்கிற அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை இதுக்கு முன்னாடியே பல கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ அதோடைய இறுதி கட்டம் தான் அந்த கொலை வரைக்கும் போனது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த கொடுமைகளை அந்த புவனேஸ்வரி என்கிற பெண்ணு அவருடைய கணவர் ஸ்ரீகாந்த் மூலமா அனுபவிச்சிருக்காரு. ஆனால் அவங்க ஏன் அவங்க வீட்டில் சொல்லலை அப்படின்னா தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய குழந்தையினுடைய எண்ணத்திலே இருந்திருக்காங்க. ஸோ அன்றாடம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது பெண்களுக்கு எதிராக. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, முதலாவது தீர்ப்பும் தண்டனையும் மிக கொடூரமாக மிக பயங்கரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் கிட்டத்தட்ட 80% கம்மியாகும். இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்து தவறுகள் இதெல்லாம் என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அடுத்தடுத்து தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதற்கு எதிரான தீர்ப்புகள் பயங்கரமா இருக்கணும், தண்டனைகள் பயங்கரமா இருக்கணும். நடவடிக்கைகள் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தடுத்து நடவடிக்கைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது சட்டத்தின் ஓட்டை மூலமாக வெளியே வரக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆசிஃபா சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். யாராலையும் மறக்க முடியாது. ஒரு சின்ன பெண்மணி, அது சின்ன குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கு நடந்த அந்த சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவுலையும் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்துச்சு. யாராலையும் அதை மறக்க முடியாது. ஸோ அதுக்கே என்ன தீர்ப்பு வந்துச்சு, என்ன தண்டனை பாய்ந்தது அந்த குற்றவாளிகள் மேல, அந்த கிறுக்கர்கள், அந்த அரக்கர்கள் மேல. அதே போன்றதான் இந்த மாதிரி சம்பவங்கள் அன்றாடம் நடந்துட்டு இருக்குது. நான் உதாரணத்துக்கு விஸ்மயாவுடைய அந்த சம்பவத்தையும் புவனேஸ்வரியுடைய சம்பவத்தையும் சொன்னேன். இதே மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். சட்டம் கடுமையாக இருக்கணும். நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை, தண்டனைகள் கடுமையா இருக்கணும். அதுக்கு வரப்போற தீர்ப்புகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த தவறுகளை கம்மி பண்ணக்கூடியதாக இருக்கணும். குற்றவாளிகள் பயப்படக்கூடியவர்களா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அந்த சட்டம் தள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது. தண்டனைகள் கடுமையாக இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி தவறுகள் அரங்கேறிட்டு தான் இருக்கும். ஸோ பெண்களுக்கு நாம தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா தயவுசெய்து இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல தலைப்போடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். நன்றி. कि मुझे भेड़ समझ के बेचोगे, उन बाजारों में तेरी मैं नस्लों को मिटा दूंगी। जिस दुनिया में माँ बहने रिश्ते नहीं हैं, काली हैं, उस दुनिया से मर्यादा के रिश्ते सारे तोड़ूंगी। नजर बदल के